வடகொரியாவில் விவாகரத்து கோரும் தம்பதியினரை தொழிலாளர்கள் முகாம்களுக்கு அனுப்பி 6 மாதங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வடகொரியா இந்த சர்வாதிகார சட்டத்தை அமல்படுத்துவதற்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சர்வாதிகாரம் தாண்டவமாடும் நாடாக கருதப்படும் வடகொரியாவில் சாதாரண மக்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல தடைகள் இருக்கின்றன. பாட்டு கேட்பதற்கு தடை, பாட்டு பாடுவதற்கு தடை, படம் பார்ப்பதற்கு தடை என பல ரூல்ஸ் அங்கிருக்கிறது. இந்த சட்டங்களை மீறுவோருக்கு தண்டனைகளும் கடுமையாகவே வழங்கப்படும். இதற்காக உலக நாடுகள் வடகொரியாவுக்கு கண்டனங்களை தெரிவித்து வந்தாலும் அந்த நாடு புது புது சட்டங்களை கொண்டு வந்து மென்மேலும் அதிர்ச்சியையே அளிக்கிறது. அதன்படி கொரோனாவுக்கு பின் கடுமையான பொருளாதார நெருக்கடியால் வடகொரியாவில் விவாகரத்து எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாம். இதனால் இனி விவாகரத்து கோரும் தம்பதிகள் 6 மாதங்கள் வரை முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு புதிய விதிமுறையை விதித்துள்ளனர். முன்னதாக கணவரால் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி விவாகரத்து கோரும் பெண்களுக்கு கூட கிம் அரசு தண்டனைகளை கொடுத்து வந்தது. ஆனால் தற்போது இருவருக்குமே இந்த தண்டனைகள் கிடைக்கும் என வடகொரிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை பிறப்பித்த அந்நாட்டு அரசு திருமண உறவை முடித்துக் கொள்வது சோஷலிச முறைகளுக்கு எதிரானது என்றும் இதற்கு கடுமையான தண்டனைகளை வழங்கினால் மட்டுமே அது குறையும் என்றும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் வடகொரியாவின் இந்த தொடர் சர்வாதிகார போக்கால் மனிதர்களின் தனி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.